ஹலோ மை டியர் வியூவர்ஸ். ஹோலோகாஸ்ட்னா பல நூறு கணக்கான இல்லைனா பலாயிரக்கணக்கான மக்களை ஒரே இடத்துல கொத்து கொத்தா கொலை பண்ணுறது பேர் ஹோலோகாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒற்றுமை வேணால் இருக்கலாம். அவங்க எல்லாருமே ஒரே பகுதியை சேர்ந்த மக்களாக இருக்கலாம், இல்லை ஒரே மாதிரியான சிந்தனையுடைய மக்களாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரே மாதிரியான இனத்தை சேர்ந்த மக்களாக இருக்கலாம், இல்லை ஒரே ரிலீஜனை சேர்ந்த மக்களாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒற்றுமையை தங்களுக்குள்ளே அவங்க கொண்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள கொத்து கொத்தா ஒரே டைமில் கொள்றதை தான் ஹோலோகாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஹோலோகாஸ்ட்டுக்கு பேர் போனவர் தான் அடால்ஃப் ஹிட்லர். அவரால் கொத்து கொத்தா கொல்லப்பட்டவங்க தான் யூத மக்கள்னு சொல்லப்படுற ஜூஸ். 1933 காலகட்டத்திலேருந்து அவர் சாகிற வரைக்கும், அதாவது 1945 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மில்லியன் யூதர்களை கொன்று குவிச்சிருக்காரு அடால்ஃப் ஹிட்லர். அதாவது 60 லட்சம் யூத இன மக்களை அநியாயமாக கொன்று குவிச்சிருக்காரு அடால்ஃப் ஹிட்லர். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அடால்ஃப் ஹிட்லர் இந்த அளவுக்கு ஒரு கொலவெறி கொண்டு யூதர்களை கொலை பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ மை டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அடால்ஃப் ஹிட்லரோட யூதர்கள் மீதான இந்த கோபத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அடால்ஃப் ஹிட்லர் யூதர்களை கொன்னதுக்கு சில பேர் பர்சனல் ரீசன் காரணம்னு சொல்கிறாங்க, சில பேர் நாட்டுப்பற்று தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் என்ன காரணமாக இருக்கும், அவர் யூதர்களை கொன்னது சரியா தப்பா அப்படின்றத இந்த வீடியோவோட கடைசியில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அடால்ஃப் ஹிட்லரோட யூதர்கள் மீதான கோபம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவர் வியன்னாவில் வாழ்ந்த காலகட்டங்கள் 1907லேருந்து 1913 வரைக்கும் அடால்ஃப் ஹிட்லர் அவரோட யங் ஏஜில் வியன்னாவில் ஒரு பெயிண்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி ஒரு பெயிண்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வியன்னா அப்படின்ற பகுதி யூதர்கள் நிறைந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துல யூதர்களால் அவருக்கு ஏற்பட்ட சில நிகழ்வுகளின் காரணமாக யூதர்கள் மேலே ஒரு தீராத பகை ஹிட்லருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, 1914 முதலாம் உலக போர் வெடிக்குது. அப்படி முதலாம் உலக போர் வெடிக்கும் போது ஜெர்மனியும் அந்த முதலாம் உலக போரில் பங்கெடுத்துக்கிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி அந்த முதலாம் உலக போரில் பங்கெடுத்துக்கிறதுக்காக ஆர்மியில் சேர்றதுக்காக பஞ்சு மிட்டாய் விற்கிறவன், பாப்கார்ன் விற்கிறவன் எல்லாரையுமே ஜெர்மன் ஆர்மின்றது பிடிச்சி போடுறாங்க. அப்படி பிடிச்சி போடும்போது அடால்ஃப் ஹிட்லரும் அதில் ஒரு சோல்ஜராக போய் ஜாயின் பண்ணுறாரு. முதலாம் உலக போரில் ஜெர்மனி சார்பாக பங்கெடுத்துக்கிறாரு. அடால்ஃப் ஹிட்லருக்கு சின்ன வயசுலேருந்தே நேச்சுரலாகவே நாட்டுப்பற்று அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்படி இருந்த ஹிட்லருக்கு முதலாம் உலக போரில் ஜெர்மனி ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறின்றதே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜெர்மன் எம்பையர் அந்த முதலாம் உலக போரில் தோத்துடுறாங்க. 1918 முதலாம் உலக போர் முடிவுக்கு வருது. முதலாம் உலக போரோட முடிவில் ஜெர்மன் எம்பையர் தோற்கடிக்கப்படுது. இந்த தோல்விக்கு காரணம் யூதர்கள் தான் இந்த போரில் நிறைய பேர் பங்கெடுத்துக்காம ஏமாத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யூதர்களும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து ஒரு லெஃப்ட் விங் கவர்மெண்ட்டை இங்கே உருவாக்கி வச்சுட்டாங்க. அவங்க எதிர்த்து போரிட துப்பு இல்லாமல் ஜெர்மனியை சரணடைய வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக போரில் தோத்ததுக்கான காரணத்தை மொத்தமாக யூதர்கள் மேலே தூக்கி போடுறாங்க ஜெர்மன் ஆர்மி கமாண்டோஸ். ஸோ இதை ஹிட்லரும் நம்பிடுறாரு. ஹிட்லருக்கு ஏற்கனவே நாட்டுப்பற்று அதிகம். உலகம் ஃபுல்லாகவே ஜெர்மனியாக தான் இருக்கணும்னு நினச்ச ஹிட்லர் முதலாம் உலக போரில் ஜெர்மனி தோத்ததுக்கு யூதர்கள் தான் காரணம் அப்படின்றதுனால யூதர்கள் மேலே பயங்கரமான வெறி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மூணாவது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, முதலாம் உலக போர் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெர்மனியில் ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக்கல் கிரைசிஸ், பொருளாதார பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பொருளாதார பஞ்சம் ஏற்பட்டதுக்கு காரணமும் யூதர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் முழுசாக நம்பினார். காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஜெர்மனி ஜெர்மன்ஸுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறதுல ஹிட்லர் நம்பர் 1 பொசிஷனில் இருந்தார். அப்படி நம்பிட்டு இருந்த ஹிட்லர் என்ன நினச்சார்னா, ஜெர்மனியில் இருக்க யூதர்கள் தேவையில்லாத ஒரு ஆணி, ஸோ அவங்களெல்லாம் நம்ம களை எடுக்கணும். அவங்களெல்லாம் களை எடுத்தால் மட்டும்தான் ஜெர்மனியோட எக்கனாமிக் கிரைசஸ்ன்றது தீரும். இப்போ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பொருளாதார பஞ்சத்துக்கும் இந்த யூதர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக நம்பினார். இதுவும் அவங்கள கொத்தா கொலை பண்ணுறதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாலாவது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹிட்லர் காலகட்டத்தில் இருந்தால் ஜூஸ் மீதான வெறுப்புன்றது ஜெர்மன்ஸுக்கு அதிகமாச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது. ஹிட்லருக்கு முன்னாடி இருந்த தலைவர்களும் ஜூஸை வெறுத்துட்டு தான் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் மிடில் ஏஜஸ்க்கு அப்புறம் ஜூஸுக்கும் கிறிஸ்டியன்ஸுக்குமான பகைன்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிறிஸ்டியன்ஸ் நேச்சுரலாகவே ஜூஸை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் ஜூஸோட மத நம்பிக்கைகள் கிறிஸ்டியன்ஸுக்கு பிடிக்காது, அதை வேறு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சவங்க கிறிஸ்டியன்ஸ். ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே ஜெர்மன்ஸுக்கு ஜூஸ் மேலே ஒரு தீரா பகைன்றது இருந்துட்டு வந்துச்சு.
பட் ஹிட்லருக்கு ஜூஸ் மேலே இந்த அளவுக்கு கோபம் வர்றதுக்கு 2 முக்கியமான நபர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் முதல் நபர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜான் ரிட்டர் வான் ஸ்கொனரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் ஒரு ஜெர்மனியோட தேசியவாதி. இவரோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஜெர்மன் பேசுகிற ஜெர்மனோட பக்கத்து நாடுகளான ஆஸ்திரியாவையும் ஹங்கேரியும் ஜெர்மன் கூட இணைக்கணும் அப்படின்றது தான் இவருடைய தலையாய கொள்கை. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மன் வந்து முழுசாக ஜெர்மன் பீப்புள்ஸுக்கு மட்டும்தான் இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய இந்த ஜூஸ் பீப்புள்ஸ், அதாவது யூதர்கள் எல்லாமே எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி தான், அவங்க என்றைக்குமே ஒரு முழுமையான ஜெர்மன் பீப்புளாக மாற முடியாது அப்படின்றது தான் இவருடைய முக்கியமான கொள்கையில் ஒன்றா இருந்துச்சு. இந்த கொள்கையினால் ஹிட்லர் வந்து ரொம்பவே ஈர்க்கப்பட்டார். அதனால தான் ஜூஸை ரொம்ப வெறுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 2வது நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கார்ல் லீகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் யாருன்னா ஹிட்லர் வியன்னாவில் கொஞ்ச நாள் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது அந்த வியன்னா பகுதியோட ஒரு மேயராக இருந்தவர் தான் இந்த கார்ல் லீகர். இவர் வந்து ஒரு ஜெர்மன் பட் நாட் யூதர். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த வியன்னான்றது ஒரு யூத மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியோட ஒரு யூதர் அல்லாத மேயராக இருந்தவர் தான் இந்த கார்ல் லீகர். இவரும் யூதர்களை பயங்கரமாக எதிர்த்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவரோட கொள்கையினால சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே ஆர்வமாக ஈர்க்கப்பட்டவர் தான் அடால்ஃப் ஹிட்லர். அவர் பதவிக்கு வந்த பின்னாடி இந்த நிறைய கொள்கைகளை அவரோட ஆட்சியிலையும் அவர் அமல்படுத்தினார் அப்படின்றது இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இதனால தான் இந்த 2 பேரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் யூதர்கள் மேலே இவ்வளோ கோபத்தை வன்மத்தையும் வச்சாரு ஹிட்லர் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க. வரலாறை பற்றி நம்ம பேசணும்னாலே அதில் ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நமக்கு வரலாற்றில் ஒரு நிகழ்வு இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரியல அப்படின்னா அதை சுற்றி பல இமேஜினேட்டிவான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது எழும். அப்படி தான் ஹிட்லர் ஏன் யூதர்களை வெறுத்தாரு அப்படின்றதுக்கு ஒரு சரியான காரணம்ன்றது இப்போ வரைக்கும் கன்ஃபார்மாக தெரியாது. அப்படின்றதுனால அதை சுற்றி ஒரு கற்பனையான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள் இருக்குது. அந்த மாதிரியான காரணங்களை இப்போ நம்ம பார்த்துடலாம். கற்பனையான காரணங்களில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹிட்லர் வந்து பிறப்பால் பாதி யூதர் பாதி ஜெர்மன். ஸோ இதை வந்து நிறைய பேர் அவரோட யங் ஏஜில் ரொம்ப கிண்டல் பண்ணி பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்காக அவர் நிறைய அவமானப்படுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் மேலே இவருக்கு பயங்கரமான கோபம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 2வது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவர் யூத இனத்தை சேர்ந்த ஒரு ப்ராஸ்டியூட் பெண். ப்ராஸ்டியூட்னா விலை மாதர்கள், காசுக்காக உடலை விற்கக்கூடியவங்க. அந்த மாதிரியான ஒரு யூத பெண்கிட்ட இருந்து பால்வினை நோய்கள், அந்த மாதிரியான செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் மூலிமா பரவக்கூடிய நோய்களை இவர் தனக்குள்ளே வாங்கிக்கிட்டாரு. அதனால தான் ஜூஸ் மேலே இவ்வளோ பெரிய கோபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 3வது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 1ஆம் உலகப் போரில் ஹிட்லர் ஒரு சோல்ஜராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோட ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த 1ஆம் உலகப் போரில் அவர் சண்டை போட்டிருக்கும் போது 1ஆம் உலகப் போரை பொறுத்த வரைக்கும் விஷவாயுக்கள் நிறைய இடத்துல பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தப்பட்ட பாய்சனஸ் கேஸால் அவருக்கு மென்டல் ட்ராமான்றது ஏற்பட்டுருச்சு. அவரோட மைண்டுன்றது ஜூஸ் வந்து நம்ம எதிரிங்க அப்படின்ற மாதிரியே அந்த விஷவாயுவோட தாக்குதல்னால அவருக்கு செட் ஆயிடுச்சு. அதனால தான் யூதர்களை இந்த அளவுக்கு வெறி கொண்டு தாக்கினாரு ஹிட்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 4வது கற்பனையான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹிட்லர் வந்து ஸ்டெப்னி ஐசக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜூ இன பெண்ணை காதலிச்சாரணும். அந்த பெண் வந்து இவங்களோட காதலை மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. இதனாலையும் ஜூஸ் மேலே ஒரு பயங்கரமான கோபத்துக்கு ஆளானார் ஹிட்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இப்போ சொன்ன இந்த 4மே கற்பனையாக உருவாக்கப்பட்ட காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கடைசியாக சொல்லப்பட்ட இந்த 4 காரணங்களும் கற்பனையான காரணங்கள் அப்படின்றதையும் நீங்கள் கருத்தில் கொண்டாக வேண்டும். ஹிட்லர் கொத்து கொத்தா யூத மக்களை கொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோட ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா. கொலைன்னா சாதாரண கொலை இல்லை மை டியர் வியூவர்ஸ், கொடூரமான கொலை. நீங்கள் கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான கொலை. நீங்கள் ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் ஒரு ஹியூமனாக இருக்கீங்க, ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் ஒரு இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற காரணத்தினாலே ஹிட்லர் அவரோட ஆட்சி காலத்தில் எந்தெந்த இடத்தெல்லாம் பிடிச்சாரோ அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய யூத இன மக்களை கொடூரமாக கொன்று குவிச்சாரு. இந்த மாதிரி கொடூரமாக கொல்றதுக்குன்னே கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல அமைச்சாரு. கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னா வதைப்படும் முகாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹிட்லர் வதை முகாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த வதை முகாமுக்குள்ள மொத்தமாக யூத மக்களை ஃபுல்லாக அடைச்சி வச்சிருவாங்க. அவங்களுக்கு சரியாக சாப்பாடு இருக்காது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் வேலை செய்யணும். அதுவும் சாதாரண வேலைலாம் கிடையாது, நார்மல் ஹியூமன் பீயிங்கால செய்ய முடியாத அளவுக்கு கொடூரமான வேலைகளை கொடுப்பாங்க. அங்கே இருக்க மக்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று, நீ அந்த வேலையை செஞ்சே செத்து போகணும், இல்லாட்டி வேலையை செய்ய முடியலன்னு சொன்னால் சோல்ஜர்ஸ் அவங்கள சுட்டு கொள்ளிடுவாங்க. ஸோ இது 2 தான் ஆப்ஷன். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மலத்தை அவங்களே அள்ளணும், அதுவும் கையால். அவங்களுக்கு தூங்குறதுக்குன்னு தனியாக இடம் கொடுக்க மாட்டாங்க, லேட்டின் போகிறதுக்குன்னு தனியாக இடம் கொடுக்க மாட்டாங்க. 2மே ஒரே இடம் தான் இருக்கும். சாப்பாட்டுக்கும் அதே இடம் தான். ஈவன் மனித மலத்தை மனிதர்களே சாப்பிட்ட கொடுமைகளெல்லாம் நடந்திருக்கு.
பெத்த தாயை பெத்த பொண்ணு முன்னாடியே கொல்லுவாங்க, பெத்த பொண்ணை பெத்த தாய் முன்னாடியே கற்பழிப்பாங்க. இந்த அளவுக்கு கொடூரங்களை யூதர்களுக்கு பண்ணாரு. இதையெல்லாம் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது எதிர்த்து கேட்கறாங்க அப்படின்னா அவங்கள ஃபேமிலியோட நிற்க வச்சு உயிரோட கொளுத்துவாங்களாம். 50-100 மக்களை ஒன்னா உயிரோட போட்டு எரிப்பாங்களாம். ஸோ இந்த அளவுக்கு கொடூரமா ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ஜூஸ் இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற காரணத்தினாலேயே ஹிட்லர் கொன்னு கூச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு பேசுது. இந்த அளவுக்கு கொடூரமாக கொள்றதுக்கு கூட இருந்த ஜெர்மன்ஸை எப்படி ஹிட்லர் சம்மதிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹிட்லர் ஒரு சர்வாதிகாரி மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹிட்லர் வந்து ஜூஸை எப்படி மென்ஷன் பண்ணி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஜூஸ் வந்து ஜெர்மனியோட ஜெர்ம்ஸ், ஜெர்மனுக்கு பிடிச்ச வியாதிகள் தான் இந்த ஜூஸ். இந்த வியாதிகளை நம்ம அழிக்காம ஜெர்மனியை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்குள்ள ஒரு பொய்யான நம்பிக்கையை ஊற்றி 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 மறுபடியும் ஒரே விஷயத்தை திரும்ப 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 சொல்லி ஜெர்மன் பீப்புள்ஸையே ஜெர்மனி வந்து ஜெர்மன்ஸுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சுட்டாரு. அதனால தான் ஜெர்மன்ஸும் அடால்ஃப் ஹிட்லருக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த அளவுக்கு ஜூஸ்க்கு கொடுமைகளை பண்ண அடால்ஃப் ஹிட்லர் 1945 தற்கொலை பண்ணி இறந்து போனார். 2ஆம் உலக போர் முடிவு பண்ணுறதும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த அளவுக்கு கொடுமைகளை பண்ண நம்ம ஏதாவது ஒரு எதிரி நாட்டோட கையில் சிக்கணும் அப்படின்னா செதைச்சிருவாங்க அப்படின்ற பயத்தில் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் அவர் ஆட்சியில் இருந்த காலகட்டம் 1933 1945 அவர் இறக்குற அந்த காலகட்டத்துக்குள்ள கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்களை கொடூரமான முறையில் ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ஜூஸ் அப்படின்ற காரணத்தினாலேயே கொன்னு குவிச்சவர் தான் இந்த அடால்ஃப் ஹிட்லர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அரக்கன். இப்போ சொல்லுங்க மை டியர் வியூவர்ஸ், அடால்ஃப் ஹிட்லர் பண்ணது தப்பா சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் அடால்ஃப் ஹிட்லர் பண்ணது 100% தப்பு. அவருக்கு என்னதான் பகை இருந்தாலையும் பட் ஜூஸ் இனத்துலையும் சில பேர் தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லைன்னே சொல்ல மாட்டேன். பட் அந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ண தப்புனால அந்த மொத்த இனத்தையுமே அழிக்கணும்னு சொல்லிட்டு பிறந்த குழந்தைலேருந்து நாளைக்கு சாகிற தாத்தா வரைக்கும் எல்லாரையுமே கொடூரமாக கொலை பண்ண ஹிட்லர் பண்ண இந்த ஒரு விஷயம் வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கமாக எப்பவுமே இருக்கும். ஹிட்லர் பண்ணதை தப்புன்னு சொல்லிட்டு இப்போ இல்லை, இன்னும் 100 வருஷம் கழிச்சுனாலும் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மை டியர் வியூவர்ஸ்? ஹிட்லர் பண்ணது தப்பா சரியா? அவர் ஜூஸை கொண்டது சரியா தப்பா? உங்களோட கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். டாடா பை பாய்.